ஆனா போய் 25 சீட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, சிரிச்சிருவாங்க. அப்ப 25ல இருந்து ஆரம்பிச்சா 10க்கு மேல் அப்படிங்கிற இடத்துல வந்து அத காலேஜ் ஸ்டூடெண்ட்ட தான் இவங்க என்ன பண்ண டார்கெட்டடா நீங்க மொத்த காலேஜையும் அலசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பேராவது மாட்டுவான். கைது பண்ணி ரிப்போர்ட் பண்ணிக்கிறது எவ்வளவு தெரியுமா? வெறும் 10 கிராம். திமுகவுடைய கூட்டணியில இப்ப எப்படி திருமாவளவன், காங்கிரஸ் போன்ற பல கட்சிகள்லாம் இருக்கும், அது மாதிரி ஒரு கட்சியா சின்ன கட்சி 600 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு நபரை ஜெயிக்க வச்சு அவர் இப்ப இறந்துட்டார். சுற்றுலா, நல்ல சாப்பாடு, கறி விருந்துன்னு எக்கச்சக்கமான வசதிகள். அந்த 1 மார்க் எடுத்தவனும் பாஸ் தான், 100 மார்க் எடுத்தவனும் பாஸ் தான். நம்பது மார்க் எடுத்தா தான் பாஸ்ங்கிறத வேணா நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் குறைச்சி ஒரு 20 மார்க் எடுத்தாலே பாஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். நாம டிஜிட்டல் ஃபுட்டேஜ் கேட்டா கொடுக்கணும், ஆனா அதாவது தேவையான ஆவணத்தை சரியான நபர்கள் மூலமா கொடுக்கணுமே தவிர கொடுக்கவே மாட்டேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கும். ஓகே சார், வன்னி அரசு குறைஞ்சபட்சம் 25 தொகுதிகள்ல போட்டியிட போவதா அவங்களோட விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க சார்? வன்னி அரசு குறைந்தபட்சம் 25 தொகுதிகளில் போட்டியிடணும்னு கேட்டிருக்காருல்ல. இப்போ இதுக்கு முன்னாடி திருமா மீதும் அவருடைய விசிக கட்சி மீதும் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கட்சி அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியல. அவருடைய நிர்வாகி ஒருத்தர் நேத்திக்கு கூட ஒரு வீடியோல பேசுறாரு, நல்ல வீரவசனம் பேசுறாரு. திருமாவளவன் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் முதலமைச்சர், எங்க கிட்ட நீங்க வாலாட்டிட முடியுமா, என்னென்னமோ பேசுறாரு அவர் பாட்டுக்கு. இதெல்லாம் திருமாவுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அதே போல பாத்தீங்கன்னா அவர் மேல இருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, பின்னாடி இவங்களை பேச வச்சுட்டு அவர் ஏதோ முன்னாடி அங்க ஏதாவது பார்கெயின் பண்றாரா, நெகோசியேஷன் நடத்துறாரான்னு யோசனையா இருக்கு. பட் ஆதவர்ஜனா அப்படிங்கிற அவருடைய துணை பொதுச் செயலாளர் பாத்தீங்கன்னா அவர் கட்சியில இருந்து இடைநீக்கம் பண்ணது உண்மை. ஆனா அவரும் கட்சியோட கொள்கையையும் கட்சி வளர்ச்சிக்காகவும் தான் பேசினாரு இல்லையா? அதே போல இப்போ அவர் சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வன்னி அரசு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. வன்னி அரசு என்ன சொல்றாரு, நீ குறைஞ்சபட்சம் 25 தொகுதியாவது நாங்க நின்னாகணும் அப்படின்றாரு. அவரோட கட்சி வளர்ச்சிக்காக தான் பேசுறாரு. இப்போ திரும்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு. அப்ப ஆதவர்ஜுனா பேசுனதும் தனிப்பட்ட கருத்து, வன்னி அரசு பேசுனதும் தனிப்பட்ட கருத்துனா கட்சி யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஆனா நான் என்ன சொல்றேன், ஆதவர்ஜுனா பேசுறது வேணா அவரோட தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம், அது கட்சியோட கருத்து தான், கட்சியோட கொள்கை தான், இல்லைன்னு நான் சொல்லல. பட் அதை நீங்க நம்ம ஏத்துக்கலாம் கூட. ஆனா வன்னி அரசு பேசுறது நீங்க தனிப்பட்ட கருத்தா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து கட்சியோட முகமா தான் இங்க அறியப்படுறாரு. இருக்கலாம்ல, இவர் போய் நானா போய் 25 சீட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, சிரிச்சிருவாங்க. நீ என்ன பண்ண, 25 சீட்டு கேட்டு வை, நான் ஒண்ணு சமாதானப்படுத்துறதும் அங்க போய் நான் பேரம் பேசுறதும் அது சாதாரணமா நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். 25ல ஆரம்பிச்சாதானே நம்ம ஒரு 15, 12 இந்த ரேஞ்சுக்கு வர முடியும். அப்படிங்கிறதுனால இரட்டை இலக்கம் தான் அவங்களோட டார்கெட்டா இருக்கு. ஸோ அந்த இரட்டை இலக்கம் அப்படிங்கிறது 10க்கு மேல். அப்ப 25ல இருந்து ஆரம்பிச்சா 10க்கு மேல் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பாங்கன்னு அவங்க நம்புறாங்க. மற்றபடி இது வந்து வன்னி அரசோட தனிப்பட்ட கருத்து கிடையாதுன்னு நான் சொல்றேன். தமிழகத்துல சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட போதைப் பொருள் ஈஸியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு சார். இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? சின்ன சின்ன கிராமங்கள்ல போதை மருந்து கிடைக்குதுன்னு நியாயமா பார்த்தா இவங்க போராட்டம் பண்ணியிருக்கணும். ஆனா அதையும் பண்ணல. கருத்து தெரிவிக்கிறாங்கன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா சொன்ன விஷயம் வந்து நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல போதை மருந்து பயன்படுத்துபவர், விற்பவர், அப்புறம் சப்ளை பண்றவங்க, அதாவது பெரிய இடங்கள்ல இருந்து ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய ஓனர்ஸ் அவங்க இருப்பாங்க. அவங்க மூலமா கல்லூரி ஸ்டூடெண்ட், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்டை தான் இவங்க என்ன பண்ண டார்கெட்டடா சேல்ஸ் பர்சனா யூஸ் பண்றாங்க அதிகமா. அதுக்கப்புறம் அது தானாவே, ஏன்னா காலேஜுக்குள்ள வெளிநபர்கள் போக முடியாது, அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் காலேஜுக்குள்ள போக முடியும், யூத்தை தான் வந்து டார்கெட் பண்றாங்க. அப்போ இந்த காலேஜ் படிக்கிற பசங்களை டார்கெட் பண்ணி இந்த பொருளை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது அப்போ ஓனர்னு ஒருத்தர் இருப்பாங்க, சரிங்களா? அது ரெண்டாவது. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். பூக்கடையில 3 பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. எது விஷயத்துக்குன்னா வழிபறியில ஈடுபடுறாங்க. பூக்கடையில சென்னை மாதிரி இவ்வளவு பெரிய ஊர்ல வழிபறி செய்து பணத்தை பறிக்கிறாங்க மக்கள் கிட்ட இருந்து. அந்த 3 பசங்களோட வயசு பாத்தீங்கன்னா 21, 22 வயசு தான். பேரு இதே கண்ணன், நரேஷ், மகேஷ்னு 3 பேரும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த 3 பேரும் என்ன வேலை செய்யறாங்கன்னா, போற வர மக்கள் கிட்ட வழிபறி செய்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மாட்டியிருக்காங்க. அப்போ பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், அந்த கான்செப்ட்ல இவங்க இன்னைக்கு மாட்டியிருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களை மட்டும் இல்லை, இன்னொரு கேஸ்
அது எஃப்ஐஆர்லயே அவன் வாக்குமூலமே கொடுத்துருக்கிறான். எனக்கு ஆம், போதைக்காக தான் அந்த போதை மருந்துன்ற வார்த்தையை பயன்படுத்தல. அந்த குடி, போதை இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் நான் வந்து செயின் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழிஞ்சிவாக்கத்துல ஒரு செயின் பறிப்பு சம்பவம் நடந்திருக்கு. இப்ப இந்த பையன் பண்ணது இவனுக்கும் 29, 28 வயசு தான் ஆகுது. அந்த பசங்கலாம் 21, 22 வயசு பசங்க தான். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பொதுமக்கள் கிட்ட இருந்து வழிப்பறி பண்றது, செயின் பறிக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்க. ஏன்னா முதல்ல அவங்க கை காசு போட்டு அந்த போதை மருந்தை வாங்குறாங்க. ஒரு கட்டம் தாண்டி அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகும் பொழுது, கையில காசு இல்லைன்ற பொழுது, இந்த மாதிரி பட்டப்பகல்ல கொலை, கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டுருவாங்க. அப்ப இவங்கெல்லாம் யாரு? கன்சியூமர். இந்த போதை மருந்து கன்சியூம் பண்ணக்கூடியவர்கள் இப்படி இருக்காங்க. அப்ப இதுக்கு சப்ளை பண்றது யாருன்னு கவனிச்சீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ் ஸ்டூடெண்ட்டை தான் இவங்க வந்து மெயின் டார்கெட்டா வைக்கிறாங்க. முகமது ரோஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் 28 வயசு கூட இல்ல. இவனை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, காலேஜுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்குலாம் போதை மருந்து சப்ளை பண்ண அவங்க கிட்ட இருந்து 25 மாத்திரை பிடிங்கிருக்காங்க. அப்போ நீங்க மொத்த காலேஜையும் அலசினீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பேராவது மாட்டுவான். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இப்போ 100 பேர் தப்பு பண்ணாதாங்க 1, 2 பேர் மாட்டுறாங்க. அப்படி பார்த்தா அப்ப காலேஜுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்ப நீங்க அதை செக் பண்ணணுமா இல்லையா? இதை செக் பண்றதுக்கு இங்க ப்ரொவிஷன் எதுவும் இல்ல. ஆனா 1, 2 பேர் அப்படி இப்படின்னு மாட்டுறாங்களே தவிர யாருமே முக்கியமான நபர்கள் மாற்றுறதே கிடையாது. அடுத்தது ஒரு பையன் அஸ்ஸாம்ல இருந்து வந்து சென்னையில தங்கி, சிந்தாதிரிப்பேட்டில் தங்கி வேலை செய்யற, டைல்ஸ் கடையில வேலை செய்யற ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 29 வயசு. அந்த பையனோட பேரு துபைல் இஸ்லாம். இவனு 29 வயசு பையன். இந்த பையன் டைல்ஸ் கடையில வேலை செய்யறான், அஸ்ஸாம்ல இருந்து வந்திருக்கான், சென்னையில வேலை செஞ்சுட்டு இருக்க பையனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? சப்ளையர் கைதுன்றீங்க. அப்ப சப்ளையர் எவ்வளவு பொருள் வச்சிருப்பாரு? ஆனா நீங்க கைது பண்ணி ரிப்போர்ட் பண்ணிக்கிறது எவ்வளவு தெரியுமா? வெறும் 10 கிராம். வெறும் 10 கிராம் தான் அவங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இவன் சப்ளையரா? சரி, அப்ப இவன் சப்ளையர்னா ஓனர் எங்க? புரியுதா? எஃப்ஐஆர் போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கிராம் வேணும். அந்த கிராம மட்டும் நோட் பண்ணிட்டு மீதி எல்லாம் எங்க? வரும்லஸ் கேள்வி. நீங்க இவ்வளவு பெரிய ஆளை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, சப்ளையரையே பிடிச்சிருக்கீங்கன்னா, குடோனையே பிடிச்சிருக்கணும் நீங்க நியாயமா பார்த்தா. வெறும் டைல்ஸ் கடையில வேலை செய்யறவன, இது ரொம்ப சிம்பிள்ங்க, நீங்க புரிஞ்சுக்குங்க. இவங்க எல்லாம் எப்படின்னா, யாராவது மாட்டிக்கிட்டா இப்ப டக்குன்னு நான் உள்ள போறேன்னு சொல்லி போறாங்களே, அந்த மாதிரி ஒரு 50,000 1,00,000 ரூபாய் கொடுத்தா அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க. அவன் அதுக்காக அதுல சம்பந்தப்படாதவன்னு நான் சொல்ல வரல. ஆனா மெயின் வில்லன் யாரு? மெயின் கேரக்டர் யாரு? அவனையா விட்டீங்க? அப்போ இந்த சம்பவங்கள் மெயினா இருக்கிறத பிடிச்சீங்கன்னா தானே குறையும். நீங்க சும்மா அங்க வேலை செய்யறவன, வாட்ச்மேன, பியூனை இவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு ஓனரை விட்டா என்ன அர்த்தம்? நீங்களும் அதுக்கு துணை போறீங்கன்னு தானே அர்த்தம். நான் போலீஸ் தான் கேட்கிறேன், துணை போறீங்கன்னு தானே அர்த்தம். எம்ஜிஆர் நினைவிடத்துல அதிமுக தொண்டர்கள்லாம் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்காங்க சார். இதை யார் அவங்க எதிரிகன்னு குறிப்பிடுறாங்க, யார துரோகிங்கன்னு சொல்ல வராங்க சார்? இல்ல, அந்த கேள்வி நீங்க கேட்கும்போது நானும் அதே தான் கேட்கணும். யார் எதிரின்னு சொல்றாங்க, துரோகின்னு சொல்றாங்கன்னு. நியாயமா பார்த்தா சசிகலாவை எதிர்த்து நின்றவர் ஓ பன்னீர்செல்வம். ஏன்னா அந்த அம்மாவை எதிர்த்து போராட்டம் பண்ணவர் அவர் தான். அதனால எதிரின்னு சொன்னா அவர் தான் எதிரியா இருக்க முடியும். அதிமுக இருக்கிற எதிரி. ஓகேவா? அடுத்தது துரோகின்னு சொன்னீங்கன்னா, தன்னால முதலமைச்சர் ஆக முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம இன்னொருத்தர் ஆக்குவோம், அவர் நமக்கு விசுவாசமா இருப்பார்னு நினைச்ச எடப்பாடி, அவரு சசிகலாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வகையில இப்ப பாத்தீங்கன்னா கட்சி ஒரு 4 பீஸா உடைஞ்சு அதுல ஒரு முக்கியமான பீஸ் வந்து எடப்பாடி கையில இருக்குது. அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னைக்கு ஓகே, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதை பத்தி அவங்க தான் முடிவெடுக்கணும், நாம ஒன்றும் சொல்ல முடியாது. திமுக, அதிமுக இந்த 2 கட்சியில ஒரு கட்சி கண்டிப்பா அழிவை நோக்கி நகரும். நல்லா பாத்துக்குங்க, அழிவை நோக்கி நகரும். எல்லாரும் எதிர்க்கக்கூடிய திமுக ஓங்கி வளரும். நானே சொல்றேன், திமுக ஓங்கி வளரும். அதிமுக, திமுகவுடைய கூட்டணியில இப்ப எப்படி திருமாவளவன், காங்கிரஸ் போன்ற பல கட்சிகள்லாம் இருக்கும், அது மாதிரி ஒரு கட்சியா, சின்ன கட்சியா போய் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது இணையும். இது மாதிரி நடக்குமா? 2 பேரும் எதிரும் புதிருமான இதுவாச்சே அப்படின்னு சொல்லி நீங்க பேசலாம். இதே தமிழ்நாட்டுல நடந்த ஒரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி நடந்திருக்கு. ஆனா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தாலும் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இல்லாம இருக்கலாம். திமுகவும் காங்கிரஸும் ஒரு காலத்துல நேர் எதிரிகள். சரிங்களா? அப்போ காங்கிரஸ்ல இருக்கவங்க தான் முதலமைச்சரா வர முடியுங்கிற நிலைமை இருந்து, திமுகன்னு ஒரு கட்சி உதயமாகி திமுக இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸை நேரடியாக எதிர்த்தார்கள், மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இருந்தாங்க அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை என்ன? புரியுதா நான் சொல்றது? வெறும் 10 சீட்டுக்கும் 15 சீட்டுக்கும் திமுக கிட்ட போய் கையேந்தி நிக்கிறாங்க. தன்னை அழித்தவர்களே திமுக தான். நல்லா தெரியும் அவங்களுக்கு. மத்தியிலயும் எதிர்த்தாங்க, ஸ்டேட்லயும் எதிர்த்தாங்க. எங்கேயுமே அவங்க வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பார்க்கும்போது அதிமுக என்கின்ற கட்சி
இவர்களுடைய ஒற்றுமையின்மை காரணமாக மெல்ல அழிந்து பிறகு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கட்சியே காணாம போயிரும் சொல்லல, வேற ஒரு கட்சி ஜெயிக்கும் போது, அதாவது அதிமுகவும் இல்லாம திமுக இல்லாம இவங்க இன்னொரு கட்சி ஜெயிக்கும் போது தானாக ஒண்ணு உனக்கு கிடைக்கணும் இல்ல எனக்கு கிடைக்கணும், ரெண்டு பேர்ல மூணாவது ஒருத்தன் வந்துட்டானேங்கிற காரணத்தினால இந்த முதல்வன் படத்துல வர மாதிரி ரகுவரன் மற்ற இதர கட்சிகள்லாம் சேருவாங்க பாருங்க. அதே போல ஒரு காமெடி டைம் நடக்கத்தான் போகுது. அன்னைக்கு இவர்கள் திமுகவிடம் கையேந்தி நிற்கத்தான் போகிறார்கள். நீங்க வேணா பாருங்க, எழுதி வேணா வச்சுக்கோங்க. அதிமுகன்னு ஒரு கட்சியே பலமான கட்சியா இருக்காது, வேணும்னா இந்த மாதிரி இருக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஈரோடு இடைத்தேர்தல் 2வது முறையா நடக்க போகுது. இதுல திமுக பங்கு பெறுமா? இது திமுகவுக்கு வந்த ஒரு பெரிய சோதனைன்னே சொல்லலாம். ஏன்னா வேற வேற இடமா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரே இடம். முதல் தேர்தல் பொது தேர்தல் நடந்தது. அதுல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு 2வது ஒருத்தர் இவிகேஎஸ் இளங்கோவன் நிக்கிறாரு. இவிகேஎஸ் இளங்கோவனை வெற்றி பெற வைக்க வேண்டியது வந்து எப்படின்னா திமுகவுக்கு ஒரு சேலஞ்சான விஷயமா இருந்தது. அது அவங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயமா இருந்தது. அதனால என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட செவி வழி செய்தி என்னன்னா ஒரு 600 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 600 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு நபரை ஜெயிக்க வச்சு அவர் இப்ப இறந்துட்டார். அப்ப திமுகவோட நிலைமை என்னன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு, இந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்ளலாமா வேணாமான்னு விட்டுட்டு எல்லாம் போயிட முடியாது. ஏன்னா திமுகங்கிறது வந்து நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி முற்போக்கு கட்சி எல்லாம் கிடையாது. அது சகுனம் எல்லாம் பார்ப்பாங்க அவங்க. இந்த தேர்தலில் அவங்க தோத்துட்டாங்கன்னா 2026 தேர்தல் இருக்கு இல்லையா, அதுக்கான அபசகுணமா இந்த தேர்தலை அவங்க பார்ப்பாங்க. அதனால நிச்சயமா என்ன பண்ணுவாங்கன்னா டூ ஆர் டை அவங்க வின் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபடுவாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா உள்ளபடியே எல்லா 234 தொகுதியில ஒரே ஒரு இடைத்தேர்தலில் தான் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து மகிழ்ச்சி வெள்ளத்துல இருந்தாங்க. அப்போ அது ஈரோட்டுல பாத்தீங்கன்னா இன்ப சுற்றுலா, நல்ல சாப்பாடு, கறி விருந்துன்னு எக்கச்சக்கமான வசதிகள் அந்த பொதுமக்களுக்கு வாக்காளர்கள் கிடைச்சிட்டு இருந்தது. அதை பார்த்து மற்ற தொகுதிகள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா நமக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம ஊர்ல இருக்கிற இடைத்தேர்தல் வரும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் யோசிச்ச காலம் போய் இன்னைக்கு அதே ஈரோட்டுக்கு டபுள் ஜாக்பாட்டுங்கிற மாதிரி இப்ப திரும்ப வந்திருக்கு. இந்த தடவை 600 கோடி இல்ல 1000 கோடி ரூபாவாதி இறக்குவாங்க திமுக. அதுல நிக்க போற கேண்டிடேட் வந்து திமுகவாகவும் இருக்கலாம், இல்ல காங்கிரஸாவும் இருக்கலாம். ஏன்னா அவங்க 2 முறை காங்கிரஸ் தான் நிக்க வச்சாங்க. பட் செலவு பண்ணதெல்லாம் பூரா பாத்தீங்கன்னா திமுக தான். இந்த தடவையும் அவங்க யாரை நிக்க வைக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனா ஜெயிச்சாகணுங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை. சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 5th and 8th ஆல் பாஸ் சிஸ்டம் கேன்சல் பண்ணிருக்காங்க. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் ஓகே, அதை பத்தி நம்ம ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை சொல்லிக் கொடுக்குறோம். பட் 8th ஸ்டாண்டர்ட் பத்தி பார்க்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஆல் பாஸ் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க கல்வி மீது எந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தை காட்டுவாங்க? இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு படிச்சதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்க, அதுல 1 மார்க் எடுத்தவனும் பாஸ் தான், 100 மார்க் எடுத்தவனும் பாஸ் தான் போது எத்தனை மார்க் எடுத்தா என்னங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஒரு பாயிண்டா போய் நின்றுடும் இல்லையா? அதே மாதிரி நான் இந்த பக்கத்தை பத்தி பேசுறேன். இன்னொரு பக்கம் இருக்கு, இவங்களுக்குலாம் நம்ம ஏன் வந்து நம்மளுடைய எஃபர்ட் போட்டு கிளாஸ் எடுக்கணும்? டீச்சரும் நினைக்கலாம் இல்லையா, எப்படி எல்லாரும் பாஸ் ஆக போறாங்க, எல்லாரும் பாஸ் ஆக போறதுக்கு நான் ஏன் கிளாஸ் எடுக்கணும், நான் ஏன் அந்த எண்ணம் அவங்களுக்கும் வரும் இல்லையா? அப்ப எந்த விஷயத்தை செய்தாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்கணும், அதுக்கு ஒரு நியாயமான வேல்யூ இருக்கணும். அந்த வேல்யூ இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே போட்டி போடுற பக்குவத்தை நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆன உடனே இல்ல 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆன உடனே இந்த சூசைட் மாதிரியான விஷயங்களுக்குள்ள மக்கள் வந்து வேகமா போக ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க என்ன பண்ண, குழந்தைங்களுக்குள்ள இந்த போட்டி எதிர்கொள்ளக்கூடிய மனசையும் பக்குவத்தையும் நம்ம உருவாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்போ அதுக்காக நான் வந்து 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. 35 மார்க் எடுத்தால் தான் பாஸுங்கிறத வேணா நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் குறைச்சி ஒரு 20 மார்க் எடுத்தாலே பாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா அப்படி அந்த 20 கூட எடுக்க முடியாத குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 2 சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு மட்டும் ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள இன்னொரு கிளாஸ் தேர்வு நடத்தி அவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி இன்னொரு எக்ஸாம் நடத்தி அவங்களை எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பண்ண வைங்க. ஆனா அதுக்காக மார்க்கே நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம், கண்ணை மூடிட்டு எல்லாரையும் பாஸ் பண்ணுவோம்னு சொல்லும்பொழுது அந்த சமூகம் எதிர்காலத்துல ஒரு குவாலிட்டிலெஸ் குவாலிட்டிலெஸ் பீப்புளாக தான் வெளியே போவாங்க. அப்போ நீங்க சொல்ற மாதிரி 10th ஸ்டாண்டர்ட்ல அந்த பக்குவம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த நீட் மாதிரியான எக்ஸாம்ஸை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க, ஸ்டூடெண்ட் பயப்படுறாங்கன்னு ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு இல்லையா, அதை நோக்கி நம்ம நகரவே தேவையில்லை. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கல்வியை கொடுத்து அவங்களை போட்டி போட வைக்கிறது, அது 6ஆம் கிளாஸ்ல இருந்தே நீங்க போட்டி போட வைக்கிறது நல்லது என்னுடைய கருத்து. 8ஆம் கிளாஸ்க்கு மதிப்பெண் வேணா குறைச்சிக்குங்க. அதை தவிர 0 மதிப்பெண் வாங்கினவங்களையும் நான் பாஸ் பண்ணுவேன், 100 மார்க் எடுத்தவொடனே பாஸ் பண்ணும்போது அப்போ உண்மையிலேயே எஃபர்ட் போடுறவங்களுக்கான இடமா அது இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன்.
ஆனா இப்போ மத்திய அரசு உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா, அவங்கள் ஏற்று நடத்தக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 3000 ஸ்கூல்ல மட்டும்தான் ஆல் பாஸ் சிஸ்டத்த கேன்சல் பண்றாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 2019ல தான் அவங்க அத கொண்டே வந்தாங்க. அது சரியான போக்கு போகல. அது என்ன ஆகுதுன்னா, நெகட்டிவ் ரிசல்ட் உருவாக ஆரம்பிச்சது. அதனால அத வந்து கேன்சல் பண்றாங்க. பட் கேன்சல் பண்றதுலயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 2 மாசத்துக்குள்ள எக்ஸாம் நடத்தி அவங்களே பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான பாயிண்ட்டே அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால, முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க பாஸ் பண்றது நல்லது. ஆனா நாம சொல்ற மாதிரி 16, 17 ஸ்டேட்ல இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல் பாஸ் சிஸ்டம் கிடையாது. 8த் ஸ்டாண்டர்ட்ல. 8த் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆனா மீண்டும் 8த் ஸ்டாண்டர்டே படிக்கிற சிஸ்டம் இன்னமும் இந்தியால இருக்கு. பட் ஒரு சில ஸ்டேட்ல இருக்கு, ஒரு சில ஸ்டேட்ல இல்ல. பட் இது வந்து மாநிலங்கள் ஏற்று நடத்தக்கூடிய ஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. அவங்க எடுக்கிறது தான் முடிவு. இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச ஒரு மதிப்பெண் வைங்கன்றது ஒரு வேண்டுகோளாவே நீங்க பார்க்கலாம். குழந்தைங்களோட எதிர்காலம் கருதி சொல்றேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் அவசர அவசரமா தேர்தல் விதியை மாத்திருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப என்ன மாதிரியான தேர்தல் விதி மாறி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, அது என்ன தேவையா, தேவையில்லையாங்கிறத நம்ம அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஓகேவா? தேர்தல் காங்கிரஸ் வேட்பாளர் அவருடைய பூத்துல நடந்த தேர்தல் வாக்கு நடந்திருக்கும் இல்லையா? அதோட ஃபுட்டேஜ கேட்டு தேர்தல் ஆணையத்துக்கு போறாரு. அங்க அவருடைய மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. குடுக்க முடியாதுன்னு. அந்த ஃபுட்டேஜஸ்லாம் குடுக்க முடியாது. மின்னணு சார்ந்த ஆவணங்கள்லாம் தர முடியாது அப்படின்னுட்டாங்க. அவர் நீதிமன்றம் போறார். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் குடுங்க. அவர் கேட்கிறாருன்னா குடுக்கலாம். தப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இம்மீடியட்டா நைட்டோட நைட்ன்னு சொல்லல. இம்மீடியட் அப்படி வச்சுப்போம். இம்மீடியட்டா அவங்க அந்த விதிய மாத்துறாங்க. மின்னணு இல்லாத மற்ற ஆவணங்கள் மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஏன் மின்னணு விஷயத்த குடுக்க மாட்டேன்னு அவங்களோட வாதம் வைக்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய விவாதத்துக்கு போகலாம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல வாக்குச்சாவடிகள்ல பெண்கள் மற்றும் இளைஞர்கள் தைரியமா வாக்கு செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. பயப்படாம செலுத்தணும். அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. யார் என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வெளிய தெரியாமலும் பார்த்துக்கணும். யார் தேர்தல் வாக்குச்சாவடிக்கு போனாங்கங்கிறதையும் அவங்களுடைய விருப்பம் இல்லாம நம்ம வெளியிட முடியாதுங்கிறது ஒண்ணு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல டிஜிட்டல் ஃபுட்டேஜஸ்லாம் வெளிய வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மார்ஃபிங் பண்ணி என்ன வேணா பண்ணலாம். இப்ப நீங்க ரொம்ப சென்சிட்டிவான இடமா இருக்கக்கூடிய காஷ்மீர் எடுத்துப்போம். அங்க பெண்கள் இன்னைக்கும் வாக்கு செலுத்த வராங்க. எந்த தைரியத்துல வராங்கன்னா, நம்ம மேல இருக்கிற அரசாங்கத்து மேல இருக்கிற நம்பிக்கை தான். அரசாங்கம் நமக்கு ஒரு பாதுகாப்பு குடுக்கும் அப்படின்னு. இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் யாராவது மார்ஃபிங் பண்ணி இல்ல நமக்கு வேண்டாதவங்களோட இது செட் பண்ணிட்டாங்கன்னா, அங்க நடக்கிற பிரச்சனையில மிகப்பெரிய பிரச்சனை என்ன? தீவிரவாத சம்பந்தமான பிரச்சனைகள். அப்ப அவங்களுக்கு யார் பாதுகாப்பு குடுப்பாங்க? அப்படின்னு நான் சொல்லல. தேர்தல் ஆணையம் தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இத சொல்லிட்டே நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, பின்வாங்கி இப்போ 100 வருஷம் பின்னாடி, 50 வருஷம் பின்னாடி போக முடியாது. நாம டிஜிட்டல் ஃபுட்டேஜ் கேட்டா குடுக்கணும். ஆனா குடுக்கறதுல நேரடியா ஒரு தனிநபருக்கு குடுக்க வேண்டாம். அப்ப நீங்க அதுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை உருவாக்குங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இந்த கட்சிக்காகவும் செயல்படக்கூடாது, அந்த கட்சிக்காகவும் செயல்படக்கூடாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சதா தப்பு தான். புரியுதுங்களா? அது பிஜேபி செஞ்சாலும் தப்பு தான், காங்கிரஸ் செஞ்சாலும் தப்பு தான். நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு வேட்பாளர் தன்னோட தோல்விக்கு காரணத்தை கண்டறிய விரும்புறாரு. அப்ப அவருக்கு என்ன தேவை? அந்த ஃபுட்டேஜ் தேவை. நேரடியா அவர் கையில ஏன் குடுக்கணும்? வேற ஆப்ஷன்ஸ் ஏதாவது நீதிமன்றத்திலயோ இல்லைன்னா நீதிபதியின் பார்வையில நீங்க வந்து அதை வெரிஃபை பண்ண வைக்கலாம். அதுக்கு ஏதாவது தேவையான ஆவணத்தை சரியான நபர்கள் மூலமா கொடுக்கணுமே தவிர, கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போடுறதுங்கிறது ஏதோ நம்ம ஒரு சந்தேகத்துக்கு நிச்சயமா உருவாக்கும். அது கவர்மெண்ட் மேலேயும் உருவாக்கும், தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் உருவாக்கும். தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படணும். நியாயமா மட்டும் நடந்தா போதாது. சந்தேகம் கூட வராத அளவுக்கு நடந்துக்கணும். இப்ப நீங்க இந்த பண்ணக்கூடிய விஷயத்த பார்க்கும்போது எனக்கே சந்தேகம் தான் வருது. அப்ப இது ஏதோ இவங்களுக்கு வந்து உள்நோக்கம் இருக்கும் போல, இதை மறைக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து ஏற்புடையது அல்லங்கிறது என்ன. சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. நன்றி.